இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காணுங்கள் காணுங்கள் கனவு காணுங்கள், கண்ட கனவை செயல்திறனோடு நடைமுறைப்படுத்துங்கள். நம் தேசம் 1 கோடி மக்களை கொண்டது. நாம் கண்ட கனவு பெரிதாக மட்டும் அல்லாமல் 1 கோடி மக்களும் கண்ட கனவாக இருந்தால் நம் நாடு வல்லரசுதானே என்று கூறுகின்றார் இளைஞர்களின் அதர்சன தலைவரான APJ அப்துல் கலாம். இன்று எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு என் கனவு இந்தியா. என் கனவு இந்தியா எப்படி இருக்கும் என்று பழமைக்கும் புதுமைக்கும் பாலம் அமைத்து சமூகம், பொருளாதாரம், கலாச்சாரம் மற்றும் விஞ்ஞான தொழில்நுட்பம் என பலவும் கலந்த ஒரு இனிய கலவையாக இருக்கும் என் கனவு இந்தியாவில் இந்தியாவை பற்றி மற்ற நாட்டவர்கள் கூறும்போது நம் இந்தியாவை அவர்கள் ஒரு கண்டம் என்றே கருதுகின்றனர். ஏனெனில் நம் நாட்டில் மட்டுமே வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு வாழும் மக்கள் உள்ளனர். இந்த பண்பாட்டை வேறு எந்த நாட்டிலும் காண இயலாது. இப்படிப்பட்ட பல சிறப்பு அம்சங்கள் பொருந்திய நம் இந்திய நாட்டில் சில சீர்திருத்த வேண்டிய விஷயங்களும் உள்ளன. என் பார்வையில் உலக அரங்கில் இந்தியாவை பற்றி பேசும்போது ஊழல் நிறைந்த நாடாகவும் பிச்சைக்காரர்கள் அதிகம் உள்ள நாடாகவும் தான் கருதுகின்றார்கள். சமீபத்தில் நடத்தப்பட்ட ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்தில் காங்கிரசின் முக்கிய தலைவரான ராகுல் காந்தியிடம் பத்திரிகையாளர் ஒருவர் கேட்கின்றார் என்னவென்றால், மத்திய அமைச்சரவையில் ஊழலே புரியாத 3 அமைச்சர்களின் பெயரை கூறுமாறு. அதற்கு பதிலளிக்க முடியாத ராகுல் காந்தி உடனே கூட்டத்தை கலைத்து விடுகின்றார். இந்த சம்பவத்தை உற்று நோக்கினால் நமது தேசம் எந்த அளவுக்கு மோசமான நிலையை தேடி செல்கின்றது என்பது நமக்கு தெளிவாக தெரிகின்றது. ஆனால் இந்த நிலை மாறி என் கனவு இந்தியாவில் அரசு மற்றும் பொது துறைகளின் செயல்கள் தெளிவாக மக்களுக்கு விளங்குமாறு இருக்கும் என் கனவு இந்தியாவில். உலகில் பணக்கார நாடு, ஆனால் பிச்சைக்காரர்கள் அதிகம் நிறைந்த நாடு நம் இந்தியா. இஷ்டப்பட்டு கஷ்டப்படுபவர்கள் இன்று யாரும் இல்லை. நமக்கு எந்த ஒரு தொழிலை செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கு ஒரு ஷார்ட்கட் தேவைப்படுகின்றது. இப்படிப்பட்ட சோம்பேறிகளை படைத்த நாடுதான் இன்றைய இந்தியா. ஆனால் என் கனவு இந்தியாவில் சுறுசுறுப்புக்கு தேனியை ஓமையாக கூறும் இந்த மக்கள் நாளை என் இந்திய மக்களை ஓமையாக கூறுவார்கள். இதுதான் என் கனவு இந்தியா. இப்படிப்பட்ட விஷயங்களை நான் எப்படி சாதிக்க போகிறேன்? கண்டிப்பாக உங்கள் அனைவரின் கூட்டுறவோடுதான். இந்தியன் என்பதில் பெருமை கொள்வோம், இணைந்தே பல சாதனைகளை புரிவோம் என்று எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.